ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ம். ஆமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப நாளா உன்கிட்ட பேசணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால பேச முடியல. இப்ப நான் பேசியே ஆகணும். சரி சொல்லுங்க. எனக்கு இந்த லெட்டர் எழுதுறது, கிரீட்டிங் கார்டு, சாக்லேட், பொக்கே, கீழ முட்டி போட்டு பூ குடுக்குறது, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது உன் கூட தான். உன் கூட சந்தோஷமா வாழ்க்கை ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த வளைஞ்சு கொழஞ்சு பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது. ம். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுறது தான். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு கார்த்திகா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன திடீர்னு? இது திடீர்னுலாம் இல்ல கார்த்திகா. நீ எப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்தியோ, அப்போ உன்ன பார்த்தேன். ஸ்கூல் படிக்கும்போது உன்ன பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது உன்ன பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஆனா காலேஜ்ல உன்ன பார்க்கும்போதெல்லாம் என்ன அறியாமலே உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. அப்பையில இருந்து உன்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துருது. இல்லனா எனக்கு தயக்கமாகி நான் பாதியிலே வந்துடுறேன். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியே ஆகணும். இத்தனை வருஷம் சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லலான்ட்டு. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்படி திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? என் மனசுல பட்டதை நான் கேட்டுட்டேன். அதுக்குன்னு நீ உடனே பதில் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் யோசி. உனக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. ஆனா நல்ல பதிலா சொல்லு. நான் கிளம்புறேன். எனக்கு நேரம் ஆகுது. நான் போய் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போய் தூங்கினாதான் காலையில் வெள்ளனமாக எழுந்திருச்சு எங்கள் அம்மா வீட்டு வாசல்லையும் என்னால் கோலம் போட முடியும். அதுக்கப்புறம் ஆண்டாளத்தை வீட்டு வாசல்லையும் கோலம் போட முடியும். அதனால நான் கிளம்புறேன். கார்த்திகா, இவ என்ன சொல்லிட்டு போறா? நான் என்ன இவகிட்ட கேட்டா, இவ என்ன சம்மந்தமே இல்லாம கோலம் போடணும்னு சீக்கிரம் போறேன்னு சொல்லிட்டு போறா. இவ எதுக்கு என் வீட்டு வாசல்ல கோலம் போடணும்? ஏதே மருமவளே, என் வீட்டு வாசல்ல நீ கோலம் போடணும்னா என் மவன் கையால நீ தாலி வாங்கினாதான் என் வீட்டு வாசல்ல கோலம் போடணும் பாத்துக்க. அதுக்கு என்னத்த? ஏன் உன் மவன் கிட்ட தாலியை கொடுத்து என் கழுத்துல கட்டுன்னு சொன்னா கட்ட மாட்டாரா என்ன? தாராளமா உன் மவன் கையால தாலியை வாங்கிட்டு உன் வீட்டு வாசல்ல கோலம் போடுறேன். ஆ, அப்போ என் வீட்டு வாசல்ல கோலம் போடுறேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. ஏய் கார்த்திகா, அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் அப்படிதானே? ம், ஆமா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பிடிக்குமா? ஆனா நீ என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? நான் ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு கூச்சமா இருக்காதா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு நானா வந்து எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஆமா ஆமா, எப்படி சொல்லுவேன்? எனக்கே கூச்சம் இருக்கும்போது உனக்கு இருக்காதா என்ன? ம், அப்போ நீயும் என்ன லவ் பண்றதானே? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், உங்கள் கூட தான் வாழ்வேன். அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஆ இது போதும் எனக்கு. எனக்கு இது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம், அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் இரு. இப்ப எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற? உன்கிட்ட இன்னும் எவ்வளோ பேசணும் தெரியுமா? கார்த்திகா, கார்த்திகா, ம், சொல்லுங்க. அதான் என்ன பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி கீழே தரைய பார்த்து பேசிட்டு இருக்க? என்ன பார்த்து பேசு. ஆ, ம், எனக்கு கூச்சமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தானே. என்ன பார்த்து பேச மாட்டியா? ஐ லவ் யூ. ஏய் என்ன திரும்ப சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ டூ டூ. எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா. பெத்தவளும் கட்டுகிற புடவை வாசம் அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம். ஒத்தி வச்சா அந்த புள்ள குண்டு மல்லி நெஞ்சுக்குள்ள. அது கனவு. மச்சான், நீ கனவு கண்டுட்டு இருக்கடா, அது உண்மை கிடையாது. குப்பா மக்கா. டேய், கனவுல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா? ஆமா, எத்தனை நாளைக்கு தான் மச்சான் இந்த கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்க போற? போய் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லலாம்ல.
அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்க போறேன்னு பாக்குறேன். ஏன்டா அன்னைக்கு என்னமோ காலையில கோலம் போடு உங்க அம்மா கிட்ட உன் மவனை தாலி கிட்ட சொல்லி உன் வீட்டுல வந்து கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டுத்தனமா பேசியிருக்கு. அதை புடிச்சுக்கிட்டு இன்னமும் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்க. டே அடிச்சாலும் அடிச்சுப்பிடும் சென்னைன்னு உக்காந்துரு. உனக்கு ஏன் இப்ப நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்கே பொறுக்காதா? ஆமா பாரு, நீயும் நானும் அங்காளி பங்காளி. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு பொறுக்காது பாரு. போடாங்கண்ட போய் அந்த பிள்ளைகிட்ட போய் லவ் சொல்லுவியா? அதை விட்டுட்டு எந்நேரமும் அந்த பிள்ளைய நினைச்சு கனவுலயே வாழ்ந்துட்டு இருப்பான். இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா தாண்டி பேசுற. உனக்கு ஒரு நாள் இருக்கு. எனக்கு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவன் என்ன ரொம்ப நாளா ஒரு மாதிரியே இருக்கான், சைலண்டாவே இருக்கானே, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவனுக்கு என்ன ஆச்சு? கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிக்கும்போது ஜாலியா பேசிட்டு போனான். அதுக்கப்புறத்துல இருந்து இவன் மூஞ்சே சரியில்லை. நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் என்னாச்சு என்னாச்சுன்னு. வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சைலண்டாவே இருக்கான். கௌதம், டே கௌதம். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட என்ன நெருங்க விட மாட்டேங்கிறல்ல. அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் என் மூஞ்சு கூட பார்க்க மாட்டேங்கிற. நான் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிற. வீட்டில் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம், ஒரே ரூம்ல தான் இருக்கோன்னு. ஆனா அதுக்கப்புறம் நீ அந்த ரூம் பக்கமே வர்றதில்ல, உன் ரூம்ல தான் இருக்க. எல்லாரும் முன்னாடியும் மேலே ஹாலில் புக்கை வச்சு உக்காந்திக்கிற. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீ உன்னோட ரூம்ல போய் தூங்கிக்கிற. அப்புறம் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு ரெடியாகி திரும்பவும் ஹாலில் வந்து உக்காந்திக்கிற. என்கிட்ட நான் பண்ணது தப்புன்னு கோவமாவது சண்டையாவது போடலாம்ல. ஆனா எதுவுமே பண்ணாம இப்படி நீ அமைதியா இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதிதி. எனக்கு உன் மேல கோவம் இருக்குதான், வருத்தம் இருக்குதான். அதுக்குன்னு நான் பண்ணது சரின்னு சொல்லவே இல்லை. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அவளை தொடறது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய பாவம். அது நான் பண்ணிட்டேன். அதுக்காக உன்கிட்ட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் நான் அங்க இருந்தாலே நீ எழுந்திருச்சு போயிடுற. உன்கிட்ட என்னால பேசக்கூட முடியலடி. கௌதம், கேட்கல இன்னும் சத்தமா? டே கௌதம். ஆ சொல்லுடா. மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஒரு மாதிரி இருக்க? நீ சரியே இல்லை பார்த்துக்கோ. முன்ன மாதிரிலாம் இல்லை. பேசவும் மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது உக்காந்து இல்லைன்னா செவுத்துல சாஞ்சிக்கிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். சும்மாவா? டேய், நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவியா? அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்ப. இப்போ என்னடா? சரி, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? டேய் ஏன்டா போய் சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் நல்லா சரியில்லை, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிற, வெளியிலவும் வர மாட்டேங்கிற. அப்படியே நாங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாலும் சைலண்டாவே இருக்க. ஒன்னும் பேச மாட்டேங்கிற, என்ஜாய் பண்ண மாட்டேங்கிற. உன் மூஞ்சில சிரிப்பே இல்ல. மணி சொல்றது கரெக்ட். என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லடா, மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்? ஏன் மச்சான், உன் பொண்டாட்டி என்ன ரூம்ல வச்சு குத்து குத்துன்னு குத்துறாளா என்ன? இவன் ஒருத்தன். என்னடா ஆச்சு? திரும்பவும் அதிதி கூட சண்டை போட்டியா? ப்ளீஸ்டா என்கிட்ட எதுவும் கேட்காத, என் மனசு சரியில்லை. மச்சான் எனக்கு புரியுதுடா. நீ ஏதோ நினைச்சு குழப்பத்துல இருக்க. அது நல்லாவே தெரியுது. எங்ககிட்ட சொன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்ல. கண்டிப்பா கிடைக்காதுடா. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இத என்னால வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, உங்ககிட்டயும் சொல்ல முடியாது. விடு மச்சான், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. சொல்லிட்டான்ல. கேட்டுக்கோ. அவனுக்கெல்லாம் என்ன நடந்தாலும் சரி, அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக அதெல்லாம் தூசி மாதிரி ஊதி தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி விட்டுரு. பிரச்சனை வரதான் செய்யும், கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு அதுவே நினச்சிட்டு இருந்தோம்னா சத்தியமா என்னால் நம்பவே முடியல தெரியுமா? எப்படி இத்தனை நாளாக தூரமாக நின்று தானே பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்தியா அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே போயிட்டான். அட ஆமா மச்சான், எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. எப்பயும் வேடிக்கை பார்த்துட்டு தானே நின்றுட்டு இருந்தான். இவனுக்கு எப்படி மச்சான் இவ்வளோ தைரியம்? ஆமாம் ஆமாம். டே ஹரி. எவன் அவன்? மச்சான் நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க? டேய், கிளாஸ் ரூம்ல உட்காராம வேற எங்க உட்காருவாங்க? என்னடா இவன் இப்படி சொல்றான்? வேற எப்படி சொல்லணும்? சைனீஸ்ல சொல்லணுமா இல்ல கொரியன்ல சொல்லணுமா? நீ எப்படியும் சொல்ல வேணாம். டே ஹரி, நீ
ட்ரிபிளி பிளாக்ல இருப்பான்னு நினைச்சேன். அது மச்சான் இப்பதான் கனவுல இருந்தான், இனிமே தான் போவான். டே மூட்டுரு, நான் எதுக்குடா ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் போகணும்? என்ன மச்சான், உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம் தெரியாதா? டே ஹரி, உன் ஆளுக்கு அந்த நரேன் ப்ரப்போஸ் பண்றான்டா. நீ என்ன இங்கே உட்காந்துருக்க? அட்ரஸ் சக்கர், என்னடா சொல்றீங்க, நிஜமாவா? இல்ல மச்சான், சும்மா காமெடி. உனக்கு இருக்குடி. டே மச்சான் ஹரி, உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கோம். உன் ஆளுக்கு அந்த நரேன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடானா இங்கே உட்காந்துருக்க? டேய் என்னடா வளர்றீங்க? ஏன் ஆளு யாரு? என் ஆளுக்கு யாரு ப்ரப்போஸ் பண்றா? மச்சான் என்னடா, தேர்ட் இயர் கார்த்திகா, அந்த பொண்ணு தானே உன் ஆளு? என்ன? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யார்கிட்டயும் சொன்னது இல்லையே. டே ஹரி, நீ சொல்லலடா, மணி தான் சொன்னான். எங்களுக்கு மட்டும் இல்ல, காலேஜுக்கே தெரியும் நீ கார்த்திகாவை லவ் பண்றேன்னு. எல்லார்கிட்டயும் மணி தான் சொன்னான். அடியா தீ போட்டு விட்டானே, இவன் வேற முறைக்கிறான். மச்சான் டா, காலேஜ் ஃபுல்லா டம்மார் அடிச்சிட்டு இருக்கியாடா நான் கார்த்திகாவை லவ் பண்றேன்னு? அதுக்கு இல்ல மச்சான், கார்த்திகா வாளுன்னு தெரிஞ்சா எவனும் சீண்ட மாட்டானுங்கல்ல, அதனாலதான். நான் சத்தியமா சொல்றேன்டா, உனக்கு ஒரு நாள் இருக்கு. நீ வசமா மாட்டதான் போற என்கிட்ட. அன்னைக்கு உனக்கு வச்சு செய்யறேன் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயத்தை என்னன்னு கேளு. எவனா ப்ரப்போஸ் பண்றான வாளுக்கிட்ட, அது என்னன்னு முதல்ல கேளு. ஆமா, யாரு யாரு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்ன? அதான் மச்சான், நரேன், ட்ரிபிளி ஃபைனல் இயர் அந்த பையன். ஓ அவனா? மச்சான் நான் கூட ஒரு தடவை சொன்னேன்ல, வால் பின்னாடி இவன் சுத்திட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அவனை கூப்பிட்டு கண்டிச்சேன்னு, அந்த பையன் தான் மச்சான். ஓ அவனா? சரி, எங்கடா? ட்ரிபிளி பிளாக்லயா? ஆமா மச்சான், ட்ரிபிளி பிளாக்ல தான். நான் ஏழை பார்க்கலான்னு போனேன், அப்பதான் பார்த்தேன் அந்த பையன் ட்ரிபிளி பிளாக்குங்காண்ட பின்னாடி நின்று அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, டே வா போலாம். ஆல் தி பெஸ்ட் மச்சான். என்னடா அப்படியே உட்காந்துருக்க, வா போலாம். ம், போலாம் போலாம். டேய் மச்சான் கௌதம், வா, தரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஜாலியா போய் என்டர்டைன் பண்ணலாம், வா வா. சீனியர், என்ன இது? கார்த்திகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு வரல. ஆனா இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு உன்கிட்ட என்னோட காதல சொல்லலாம்னு வந்துட்டேன். ஐ லவ் யூ கார்த்திகா. ஆ, ஐயோ சீனியர், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ப்ளீஸ் கார்த்திகா, என்னோட ப்ரப்போசலை ஏத்துக்கோ. அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்றான்ல, ப்ரப்போசலை ஏத்துக்கோ. பா, செம்ம சீனா இருக்கும் போலயே. சீனியர் மச்சான் பாரு, ரோஸு, கிரீட்டிங் கார்டு, சாக்லேட்டு, அடி பின்னது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மச்சான் இப்படி சொல்லிட்ட, இது என்ன 2 நிமிஷத்துல முடிய போற சம்பவமா? எவ்வளவு பெரிய சம்பவம், ரொம்ப நேரம் நின்றுட்டுலாம் பார்க்க முடியாது மச்சான், கால் வலிக்கும். அதான் வரும்போதே நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து சேர் ஒன்று சுட்டுட்டு வந்துட்டேன். எப்படி? ஆனா மணி, இப்பெல்லாம் ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க. ம், இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவனை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன். முதல்ல அவனை பாருடா, வாளுக்கு உன் கண்ணு முன்னாடி பாத்தியா, ஒரு ரோஸு கொத்து, கிரீட்டிங் கார்டு, சாக்லேட் வேற. என்னைக்காவது உருவா சாக்லேட்டாவது அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கேடா. நீ மூடு. சீனியர், நான் ப்ரப்போஸ் பண்றேன், நீங்க இப்படி வந்து நின்னீங்கன்னா. அட நீ என்னப்பா, ப்ரப்போஸ் பண்ணு. நாங்களாம் இந்த மாதிரி ப்ரப்போஸ்லாம் பார்த்தது இல்ல தெரியுமா? உனக்கு தெரியுமா, என் மச்சானுக்குலாம் இது வரவே வராது. நீ பண்ணு. கார்த்திகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. உனக்காக தான் இந்த கிரீட்டிங் கார்டு, சாக்லேட், இந்த பூ எல்லாமே உனக்காக தான். இந்த பூ மாதிரி தான் நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்த்திகை மாதம் மட்டுமல்லாமல் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீ ஒளியாய் வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என் காதலை ஏற்றுக்கொண்டால் என் ஒவ்வொரு நாளும் என் இருளை நீக்கி நீ ஒளி தருவாய் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என் இருளை நீக்கி ஒளியை தருவாயாக. வா, கவிதை கவிதை, என்னமா கவிதை அடிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். டேய் என்னடா நீ, பாவம் அவனே ட்ரை பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நீ வேற. ஏய் மணி, என்னடா பண்ற? சீனியர், கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். வச்சிருக்கல, அதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணு. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், பார்க்க ஆசையாயிடுச்சு. அதான் சரி, நீ கிரீட்டிங் கார்டையும் பூவையும் வச்சு ப்ரப்போஸ் பண்ணு, சாக்லேட் நான் எடுத்துக்கிறேன். கடவுளே, இவனுங்க வேற சொத்தப்புறானுங்க. நானே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை எப்படியாவது உஷார் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க வேற. பரவாயில்லையா, நல்லாதான் இருக்கு. டேய் கௌதம், மச்சான் நீ ட்ரை பண்றியா? மச்சான் கடிச்சா உள்ளுக்குள்ள பபிள் மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்குது மச்சான், நல்லா இருக்குடா. டேய் நீ என்னடா செஞ்சு வச்ச சிலை மாதிரி நின்னுட்டு இருக்க? அது சரி, நீ இன்னமும் யோசனையில இருந்து வெளியில வரலையா?
சரி சரி. ஏய், ஃபைனல் இயர் நரேன் தானே நீனா? ஆமா சீனியர். ஏய் என்ன சீனியர் பேசிட்டு இருக்கோம், எங்க முன்னாடி பல்ல கடிச்சிட்டு கோவமா பேசுற? மச்சான் கோவப்படாத இரு. உன்ன அன்னைக்கும் நான் கூப்பிட்டு வான் பண்ண தானே? கேக்குறால, வான் பண்ணானா? கூப்பிட்டு உன்கிட்ட பேசினானா? ஆமா சீனியர். பாரேன், என் ஃப்ரெண்டு மணி உன்னை கூப்பிட்டு பேசியும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப. நான் எதுவும் தப்பு பண்ணலையே. எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, கிளம்பு. அது நீங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த பொண்ணு சொல்லட்டும். அந்த பொண்ணுலாம் சொல்லாது, நீ கிளம்பு. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல. நான் ஏன் போகணும்? அந்த பொண்ணை எதுவும் சொல்லல. நீங்க யாரு? டேய், அவன் கிட்ட உத வாங்கிட்டு போகாத. என்னன்னு தெரியல, மச்சான் கோவத்துல தான் வந்தான். உன்னை பார்த்ததும் சிரிச்சிட்டு இருக்கான். பாருங்க, உங்க உருட்டல் மிரட்டலுக்குலாம் என்னால பயப்பட முடியாது. எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்றேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு போ. சீனியர், இங்க பாரு, என் மச்சானே செம்ம மூட் அவுட்ல இருக்கான். என்னன்னு தெரியல, யோசனையில இருந்து இப்பதான் கொஞ்சம் வெளில வந்து பேசுறான். அவனையும் கோவப்படுத்தாத, ஒழுங்கா ஓடி போயிடு. அவன் மட்டும் கோவப்பட்டான், எரிமலை வெடிக்கும், ஐஸ்கிரீம் உருகும், சாக்லேட் மெல்ட் ஆகும், அப்புறம் என் வாய்க்குள்ள போவோம். ஒழுங்கா ஓடி போயிடு. மச்சான், இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். உன் ஸ்டைல கொஞ்சம் காட்டு. சீனியர், இங்க பாரு, அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னதுதான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மவனை தொலைச்சிருவேன். படா. டே 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 டேய், என்ன அப்படியே போற? அந்த பூவையும் உன் கிரீட்டிங் கார்டையும் தூக்கிட்டு போ. அது மச்சான், செம்ம மச்சான் நீ. ஐயோ மச்சான், உன் ஆள் உன்னை பாக்குது. என்ன என்ன பாக்குற? இங்க பாரு, எனக்கெல்லாம் இந்த மானே தேனே பொன்மானே அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இந்த கிரீட்டிங் கார்டு, சாக்லேட்டு, ரோஸு, அந்த கரும்பு கிரும்பு எதுவுமே பிடிக்காது. கவிதை கிவிதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, வரவும் வராது. அதெல்லாம் வரவும் மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், வரவும் மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? எனக்கு இந்த மாதிரி கவிதை எழுதி இந்த கிறுக்கிற வேலைலாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆனா உனக்கு புரியலையாடி? புரியலையா? உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க, உனக்கு புரியல? நீ ஒரு தடவை கூட என்ன திரும்பி பார்க்கல, நான் உன் பின்னாடி சுத்துறேன்னு. உன் பின்னாடி நான் பைத்தியக்காரனாட்ட சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடின்னா, அவன் எவனா வந்து பூவை கொடுக்குறான், ரோஸை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான்னு அவன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்க. என்ன அவன் கவிதை, லெட்ரு, சாக்லேட்லாம் கொடுத்ததும் மயங்கிட்டியா? இங்க பாரு, எனக்கெல்லாம் அது வராது, எனக்கு தெரியவும் தெரியாது. அதுக்காக உன்னெல்லாம் யாருக்கிட்டையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்ன புரியுதா இல்லையாடி? இல்ல மரமண்ட மாதிரி அப்படியே நிக்கிறியா? நீ நல்லா நடிக்கிறன்னு மட்டும் தெரியுதுடி. நான் உன் பின்னாடி சுத்துறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நடிக்கிற பத்தியா? இங்க பாரு, இன்னொரு தடவை இவனாவது உன்கிட்ட எவனாவது பேசுறத பார்த்தேன், அவனுங்க அவ்வளவுதான், கொன்றுவேன். போ, கிளாஸுக்கு போ. இனிமே எவன்கிட்டே அது பேசு, அப்புறம் இருக்கு. மச்சான், வாங்கடா போலாம். சாக்லேட் சூப்பரா இருந்துச்சு. டே டே டே, இருங்கடா, சேர் தூக்கிட்டு வரேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல என்ன வச்சு செஞ்சிருவானுங்க. வாங்க சீனியர். என்ன லைப்ரரிக்கலாம்? ஆனா தயவு செஞ்சு புக் எடுக்க வந்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க அதுக்கு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரா, என்ன திரும்பி பார்க்காம கண்டுபிடிச்சிட்ட? இதுல திரும்பி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு என்ன இருக்கு சீனியர்? எனக்கு தெரியாதா? நீங்க தானே. அது சரி. ஆமா, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஏன் சீனியர், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்காமலையா இங்க வந்திருப்பீங்க? பாரு, நல்லா தெளிவா தான் பேசுற. அப்புறம் தெளிவா இல்லனா அன்னைக்கு மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சைடு கேப்ல என்ன அப்படியே போற போக்குல மாட்டி விட்டு போயிருப்பீங்களா? ஹே, நீ இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்கியா? நான் அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஆமா ஆமா, நீங்க பாட்டுக்கும் விளையாட்டுக்குன்னு பண்ணிட்டு போயிட்டீங்க. அன்னைக்கு என்னை வச்சு செஞ்சாலுங்க தெரியுமா? அன்னைக்குன்னு இல்ல, அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காளுங்க. சரி விடு, ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே அப்படிதானே, ஜாலியா என்டர்டைன்மெண்ட். அது சரி. ஆமா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பானுங்க. அப்புறம் சீனியர், இன்னும் கொஞ்ச நாள் தான் காலேஜ், அதுக்கப்புறம் ஜாலியா வெளியில வேலை, ஜாலியா இருப்பீங்கல்ல? ஏன் இன்னும் 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். சீனியர், சும்மா சொன்னேன். சொல்லுவேன். சீனியர், உங்க ஃபாரின் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்காங்களா? திரும்பவும் ஃபாரின் போலியா என்ன? இன்னும் 10 நாள்ல கிளம்புறான். அப்படியா? ஆனா பாவம் இல்ல சீனியர், இவ்வளோ தூரம் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பார்க்கறாரு. என்னம்மா பண்றது, ஆம்பளைங்க பழப்புனாலே அப்படிதானே. குடும்பத்தை தாங்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் போய் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குன்னு நம்ம சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே ஆகணும். ஏன் பொண்ணுங்க யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ணலாம்,
பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் திரும்பவும் அவுட்டிங் போகலாமா? எதுக்கு திரும்பவும் அவளுங்க என்ன வச்சு செய்யறதுக்கா? ஆளை விடுங்க, நாளை எங்கேயும் வரல. ஏன் வரல? அன்னைக்கெல்லாம் வந்தேன். அன்னைக்கெல்லாம் நான் விருப்பம் இல்லாம தான் வந்தேன். நீங்க என்ன மிரட்டி உருட்டி கூட்டிட்டு போனீங்க. திரும்பலாம் என்னால வர முடியாதுப்பா. பார்க்க தானே போகிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயா வந்து என்னை பார்த்து சீனியர் அவுட்டிங் போகலாமா நீயே கேட்ப. வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன எந்நேரமும் லைப்ரரியிலே இருக்க? அதுவும் காலேஜ் முடியிற டைமில் கூட லைப்ரரியிலே இருப்பியா? ஸ்கூல்ல படிக்கும் போது தான் டெஸ்ட் அசைன்மெண்ட் அது இதுன்ட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. காலேஜில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலான்னு பார்த்தா சேம் அதே மாதிரி தான். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. என்ன, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போகணும், காலேஜுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை சீனியர். ம் நான் சொல்றது உங்களுக்கு அவ்வளோ நக்கலா இருக்கா? சிரிக்கிறீங்க. இல்லை எல்வோ, சும்மா சிரிப்பு வந்துச்சு சிரிச்சேன். சீனியர், நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுட்டேன். எல்வோனா என்ன? அதுக்கு மீனிங்கே எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன எல்வோ எல்வோன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. நானும் தான் உன்கிட்ட பல தடவை கேட்டுட்டேன் என்னைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு. நீனும் எந்த பதிலும் சொல்லலையே. ஆ, அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ என்னாலையும் சொல்ல முடியாது. சொல்லலைன்னா போங்க. போகவா? சரிங்க பாட்டி. ஹலோ எவ்ரிவான். அட, சொப்பன சுந்தரி நீங்களா? தாமரை மகா சொப்பன சுந்தரியா? சொப்னா, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்ன சொப்பனான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி. அது எப்படி? உங்க பேரு சொப்பன சுந்தரி தானே, அப்ப நாங்க சொப்பன சுந்தரின்னு தானே கூப்பிட முடியும். அமிர்தா, என் பேரு சொப்பன சுந்தரி தான். ஆனா எனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. ஸோ என்னை சொப்னான்னு கூப்பிடு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, எப்போ வந்தீங்க ஃபாரின்ல இருந்து? ஜஸ்ட் நவ். எல்லாரும் வந்துட்டீங்களோ? உங்க அத்தாக்காரி, உங்க அப்பா, அப்புறம் உங்க அண்ணங்காரன் எல்லாருமே வந்திருக்கோம் பியூட்டி. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் உங்க ஆள் எப்படி இருக்காரு? மிஸ்டர் அன்புக்கரசன். அன்புக்கரசன் இல்ல, அன்பரசன். ஓ சாரி, ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல திரும்பவும் வந்து, அதான் மறந்துட்டேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கமா. அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சௌரியம் தானே? அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன திடீர்னு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்க? என்ன கேள்வி இது? ஃபாரின் போனா ஃபாரின்லயே செட்டில் ஆயிடணுமா என்ன? சொந்த ஊருக்கு வரக்கூடாதா? அப்படி கேட்கல. போய் ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல, இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கீங்க. ஏதாவது காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டீங்கல்ல, அதான் என்னன்னு கேட்டேன். ஆ, அது வேணா உண்மைதான். ரீசன் என்னன்னா, அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களோ? பொண்ணு பார்த்துட்டீங்களா? பியூட்டி, அதெல்லாம் ஃபாரின்ல இருக்கும் போது எல்லாமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கா நாளன்னைக்கான்னு தெரியல, பொண்ணு பார்க்க போகிறாங்களாம். எப்படியும் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. மேரேஜ் முடிஞ்சதும் திரும்பவும் ஃபாரின் தானா? ஆமாம். இங்கேயே இருக்க முடியாதுல்ல, எங்களுக்கு அங்கேயே பழகிடுச்சு. அதுவும் எனக்கு அங்கேயே பழகிடுச்சு. அங்கேயே ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் தான் ஆகணும். அண்ணனோட மேரேஜ் முடிஞ்சதும் அங்கே போயிட்டு செட்டில் ஆகிடுவோம். அப்போ ஏதாவது விசேஷம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா மட்டும் வீட்டுக்கு வருவீங்க, அதுவும் இங்கே? ஆமாம், அதுக்கெல்லாம் வந்து தானே ஆகணும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அமிர்தா, உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். அப்புறம் உன்னோட பிரதருக்கும் மேரேஜ் ஆச்சாமே, அதிதி கூட கேள்விப்பட்டேன். ஆமாம், என் பேரனுக்கு என் பேத்திக்கு தான் கல்யாணம் இருக்கு. பியூட்டி, சரியான மூளை தான் உங்களுக்கு. போங்க, உங்கள் பேரனுக்கு வெளியில இருந்து பொண்ணு எடுக்கல, உங்கள் பேத்திங்களுக்கும் வெளியில இருந்து மாப்பிள்ளை எடுக்கல, உங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் புள்ளிய பிறந்ததுமே எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவனுக்கு இவ்வளவுதானே. அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து பொண்ணு எடுத்துருவோமா இல்ல மாப்பிள்ளை தான் கொடுத்துருவோமா? சொப்னா, எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. இல்ல அமிர்தா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இப்பதானே வந்தேன். சரி, வந்ததும் அப்படியே கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? ஆமா, விக்ரம் எங்க? என் பேரன் மேல ரூம்ல தான் இருக்கான். அம்மா, நான் ராகவியும் எழிலையும் பார்க்க போறேன். வரதுக்கு லேட் ஆகும். ஹே டார்லிங். டார்லிங்கா? ஏய் சொப்னா, வாட் a surprise. என்ன கட்டி பிடிக்கிறான்? என்ன டார்லிங், என்ன பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்ட போல. ப்ராமிஸா ஷாக் ஆயிட்டேன்.
நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்ல. என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? சும்மாதான். ஆமா, நீ ஏன் இந்தியா வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல? எது? இந்தியா வரேன்னு சொல்லவே இல்லையா? அப்ப இவன் பேசிட்டு இருக்கானா? இவன் எதுக்கு இவகிட்ட பேசுறான்? கட்டி பிடிக்கிறான். இவன் டார்லிங்ரா, அவன சிரிச்சு சிரிச்சு பேசுறான். என்ன நடக்குதுங்க? இப்பொழுதும் எங்க போனாலும் சரி, இன்ஸ்டால FBல ஒரு போஸ்ட் போடுவேன். இந்தியா வரேன்ட்டு ஒரு போஸ்ட் கூட போடல. சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். ஓகே ஓகே, ஐ அம் ஹாப்பி. ஐயோ ஐயோ ஐயோ, என் வயிறெல்லாம் எரியுது. டேய் டேய், கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி இங்க உட்கார்ந்திருக்க. ஏன் முன்னாடி அவளை கட்டி பிடிக்கிற, கையை பிடிச்சு பேசுற, சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டுற? அவ வந்ததுல உனக்கு அவ்வளோ ஹாப்பியா? அப்புறம் நீ மட்டும்தான் வந்தியா இல்ல? எல்லாரும் வந்திருக்கோம். அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேரேஜுக்காக வந்திருக்கோம். ஓ சூப்பர். அப்புறம் அடுத்தது உனக்கு தான். என்ன டார்லிங், அதான் அதுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. இதுக்கப்புறம் நான் எங்கிருந்து யாரை கல்யாணம் பண்றது? நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனே. என்ன பண்றது சொப்னா, எல்லாரும் இதான் கேக்குறாங்க. என்ன சார் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு? என்ன கேட்காம இவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமா சாக்லேட் பாயாட்டா இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பொண்ணுங்க மனசெல்லாம் தாங்காதுல்ல. டார்லிங், எனக்கே ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும். சரி சரி, விடு விடு. அப்புறம் டார்லிங், பாத்தியா, நீயும் நானும் சேமா ட்ரெஸ் போட்டிருக்கோம். என்ன கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளோதான் இல்ல? அட ஆமா, நான் இதை கவனிக்கவே இல்ல. டே காட்டான், குத்துக்கல் மாதிரி உன் பொண்டாட்டி இங்க உட்காந்துருக்கண்டா. அத கொஞ்சம் கவனி. பல்ல காட்டி அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் டார்லிங், எங்க வெளியில ஃப்ரெண்ட பார்க்கவா? ஆமா சொப்னா, கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு. ஓகே ஓகே. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க தானே இருக்க போறேன். அடிக்கடி பார்த்து பேசிக்கலாம். யா ஷோர், இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா பேசலாம். பேசுவடா பேசுவ. கட்டின பொண்டாட்டி இங்க குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க. எனக்கு கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அவகிட்ட பல்ல காட்டிய பேசிட்டு இருக்க. இதுல சேமா வேற ட்ரெஸ் போட்டிருக்க. என்னவா FB இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே. நீ ஏன் போஸ்ட் போடலன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ அவ எப்படா போஸ்ட் போடுவான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்க. காட்டான் எப்படி பல்ல காட்டி பேசிட்டு இருக்கான் பாரு. கையை பிடிச்சு வேற பேசுறான். கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு வயிறெல்லாம் எரியுது, பத்திக்கிட்டு வருது. இந்த பாட்டி என்ன அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. பாட்டி அவனை கேளுங்க. என் பேத்தி கழுத்தை தாணி கட்டிட்டு நீ என்னடா இன்னொரு பொண்ணை கட்டி பிடிக்கிற, கையை பிடிச்சு பேசுறேன்னு கேளுங்க பாட்டி. மீன் குட்டிக்கு துரோகம் பண்ணுவியான்னு கேளுங்க பாட்டி. கேட்காம இப்படி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளையில இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா விளையாண்டு சிரிச்சு பேசி சந்தோஷமா ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு ஆட்டக்காரி பாரினுக்கு கூட்டிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி ரெண்டும் அழுதுட்டு கிடந்துச்சுங்க. இப்ப இத்தனை வரையும் அப்புறம் வந்ததும் இன்னுமா அந்த பழக்கம் அப்படியே மாறாம சின்ன பிள்ளையில எப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்துச்சுங்களோ அதே மாதிரியே நிக்குதுங்க. பார்க்க எம்பிட்டு நல்லா இருக்கு. எது பார்க்க நல்லா இருக்கா பாட்டி? ஓகே சொப்னா, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே டார்லிங். சொல்ல மறந்துட்டேன். யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க் யூ டார்லிங், தேங்க் யூ ஸோ மச். ஓகே, நானும் வீட்டுக்கு தான் போறேன். அப்படியே சேர்ந்தே போலாமா? யா ஆஃப் கோர்ஸ். பல்ல காட்டி சிரிச்சிட்டா போறேன். போடா போ. நைட்டு ரூமுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப இருக்கு உனக்கு மோவன. இன்னைக்கு நீ செத்தடா. பல்ல காட்டி அவளை தொட்டு கட்டி பிடிச்சலாம் சிரிச்சிட்டா இருக்கு. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு உனக்கு. நைட்டு வாடி, உனக்கு இருக்கு. அடியே நில்லுடி, நில்லு, ஓடாத. போமா, நின்னா நீ அடிப்ப. ஓட முடியலடி, ஒழுங்கா நின்னுபிடு. ஒழுங்கு மாதிரியே நில்லு. மாட்டவே மாட்டேன். ஏப்பா என்ன ஓட்ட ஓடுறா? ஒழுங்கா நில்லு. நண்டே நில்லுடி. எப்ப பார்த்தாலும் அடங்கவே மாட்டேங்கிற. இன்னைக்கு உன்னை அடிச்சாதான் நீ சரியா படுவ. அம்மா விடுமா. இல்லடி, இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லடி. அடிக்கிற அடியில இனிமே நீ இப்படி பண்ணுவ. நான் எதுவும் பண்ணலமா. எத்தனை தடவை
சொல்லியிருப்பேன் உன்கிட்ட அந்த பூஸ்ட் டப்பாவை எடுத்து திங்காதன்னு தின்னது காணும் இல்லாம கட்டுப்பட்டு கை வலிக்க இடுப்பு வலிக்க உட்காந்து துணியை துவைச்சு உங்க அப்பங்கார துணியை துவைச்சி காய போட்டு அதை எடுத்து அயன் பண்ணி எடுத்து மடிச்சு வச்சிருக்கேன். அது மேல உட்காந்து பூஸ்டையை தின்னுபிட்டு அதுல எல்லாத்தையும் இறைச்சி வாரி வச்சிருக்க. வெள்ளை சட்டைக்கு அதுக்கும் எல்லாம் கரை பிடிச்சு கிடக்கு. பத்தாததுக்கு மடிச்சு வச்ச துணி எல்லாத்தையும் களைச்சு போட்டு வச்சிருக்க. ஏண்டி உனக்கு படுக்க இடம் இல்ல? அம்புட்டு பெரிய பெட் கிடக்கு, உனக்கு தனி ரூம் கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மடிச்சு வச்ச துணியில தான் ஏறி போய் படுப்பியோ? நான் என்னமா பண்றது? அது நல்ல புசு புசுன்னு இருந்தது, அதான் அது மேல ஏறி போய் படுத்தேன். ஏம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சுக்கோமா. அதுக்குன்னு இங்க பாருமா, தெருல இருக்கவங்க பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. நம்ம தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கே ஓடி வந்துட்டேன். இன்னமும் நீ என்ன துரத்திட்டு இருக்க? ஓடாத டீ, ஓடாத, நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. பாப்பா கீகி நந்தக்கா ஏன் ஓடி வர? எங்க அம்மா துரத்துதுடா. பாட்டியா? ஆமா ஆமா. நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலடா பரட்ட. இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. பாட்டி நந்தக்கா இங்க தான் இருக்கா. டேய் டேய் பரட்ட தலையா, சின்னன வாய மூடுறா. நானே சந்தா ஓடிட்டு உட்கார்ந்திருக்கேன். எங்க அம்மா வேற என்ன விடாம துரத்திட்டு கிடக்கு. மாட்டியா விடுற மோகன, கீழே விடுறா. எது போடியா மோகன? கடவுளே, புயல் வேகத்துல போயிட்டு இருக்க, குறுக்க எதுவும் மோதிடாம. டிஷும். போய் சொல்லுடா. வரட்டா பரட்ட. கொப்ப மவனே, டே பரட்ட, உனக்கு வந்து இருக்குடா. ஐயோ ஓடுறீ நர்மதா, ஓடு. ஏய் நில்லுடி, பச்சை பிள்ளை தள்ளி விட்டா போறா, நில்லுடி. யாரு அவனா? அவன் சரியாந்தவன். நான் நிக்க மாட்டேன், நான் ஓடுறப்பா. இங்க பாருமா, என் பின்னாடி துரத்தாதான். அதுக்கப்புறம் உனக்கு 10 கிலோ குறைஞ்சிரும். நீ குண்டா இருந்தாதான் அழகு, ஒல்லியானா கேவலமா இருப்ப.